ஹை ஸ்பீடில் வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இந்த வண்டியில் கிடையாது. 250cc உண்டான பிரேக்கிங் வந்து இதில் இல்லை. சர்வீஸ் காஸ்ட் வந்து ஆனால் சர்வீஸ் தான் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. அது வந்து டாப் ஸ்பீடு வந்து மேக்ஸ் உங்களுக்கு ஒரு என்னெல்லாம் இந்த வண்டியோட மைலேஜ் பற்றி பார்த்துருவோம். நம்ம தேவா ப்ரோவோட ஹலோ கைஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி என்ன வண்டியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாமினர் 250யோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டியோட பவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 26 bhp பவர், 23 Nm டார்க்கு, ப்ளஸ்ஸு டிவல் சேனல் ABS இருக்குது நம்மளுக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்ன இது மட்டும்தான். ஸோ ஓவரால் வண்டி லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். சைடில் டிஸ்க்கு, முன்னாடி வந்து ஃப்ரண்ட் வந்து LED ஹெட்லாம்ப்பு, இங்கே வந்து ஸ்மோக் வந்து போட்டிருக்கான் ஒரு டிசைனுக்காக. ஆனால் உள்ளே வந்து உங்களுக்கு LED லைட்ஸ் வந்துடும் உங்களுக்கு உள்ளே. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வண்டி ஆன் பண்ணுவோம். ஸ்பீடோ மீட்டரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆன் பண்ணிட்டோம். நம்ம ஆன் பண்ணிவிட்டு இங்கே கில் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன பட்டன் ஆப்ரேட் பண்ணாலுமே பட்டன் ஒர்க் ஆகாது. ஒன்ஸ் நம்ம கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த கியரில் வண்டி இருக்குன்றது காமிச்சிரும். ஸோ வந்து இப்போது இது வந்து ஓடும். ட்ரிப் 1, ட்ரிப் 2, அப்புறம் டிஸ்டன்ஸ் டு எம்டி. இந்த DT கிலோமீட்டர்னால் டிஸ்டன்ஸ் டு எம்டி, இன்னும் எவ்வளோ தூரம் வண்டி ஓடும் அப்படின்றது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷனில் வந்து அந்த DT கிடையாது, இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அவ்வளோதான். அப்படியே இங்கே கீழ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் கில் ஸ்விட்ச், பஜாஜ் லோகோ, அப்புறம் ABS, ஹை பீம் லோ பீம் ரெண்டுமே வந்திருக்கும். ஹை பீம் லோ பீம் வந்து நம்ம வண்டி நம்ம இப்போ ஆன் பண்ணுறோன்னு வைங்க, ஆன் பண்ணிட்டோன்னா எழுதுங்களா. இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்லைட்டில் வந்து நீங்கள் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பண்ணிங்கன்னா லோ பீமில் இருக்கும், இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹை பீமில் இருக்கும். இது பண்ணிவிட்டு நீங்கள் பாஸும் அடிச்சுக்கலாம், இப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அவ்வளோதான். அது போக சைடில் 4 இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்றதை கேட்போம். இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் வந்து கொஞ்சம் டபுள் பேரல் எக்ஸாஸ்ட் இருக்கனால சவுண்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்போவுமே இந்த பஜாஜ் இதில் சவுண்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இதுதான் சவுண்டு. இதுக்கு மேலே வண்டி நான் முறுக்கல. ஸோ வந்து உங்களுக்கு சவுண்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுண்டு வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஹை ரேவில். ஸோ வண்டியோட பேசிக்காக நம்ம என்னென்ன ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிட்டேன். இப்போ வந்து வண்டி நம்ம ஓட்டி பார்க்கலாம். நம்ம வந்து எப்போவுமே நம்ம ரிவ்யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன் பேப்பர்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத சொல்ல மாட்டோம். ஓட்டி பார்த்து ஜென்யூனாக என்ன இருக்குது இல்லை அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து இப்போ பார்த்தோன்னா இது வந்து டாமினர் 250. இது வந்து ஒரு டூரர் வெஹிக்கிள். இது உங்களுக்கு நல்லா வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வண்டி வந்து நல்லா பல்காக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். ஸோ வந்து ஹைவேல வந்து உங்களுக்கு ஹை ஸ்பீட்லேயும் வந்து ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹை ஸ்பீடில் வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இந்த வண்டியில் கிடையாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டாமினர் 250ல் ஃப்ரண்ட் செக்ஷனும் பேக் செக்ஷனும் வந்து நல்ல வைடரான டயர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வண்டிக்கு வந்து வைடரான டயர்ஸ் கிடையாது. இவ்வளோ பெரிய வண்டிக்கு 130 செக்ஷன் டயர் தான் கொடுத்துருக்காங்க, முன்னாடி 100 செக்ஷன் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டிக்கு நாங்கள் வேறு டயர் மாற்றிருக்கோம். இன்ஃபேக்ட் வந்து டாமினர் 400ஓட ரிம் வந்து பின்னாடி இருக்குது. அதை வந்து உங்களுக்கு தனியாக டெடிக்கேட்டடாக அதுக்கு ஒரு வீடியோ வரும், என்னென்ன இந்த வண்டியில் வந்து மாடிஃபிகேஷன் ஓவராலாக பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹை ஸ்பீடில் சுத்தமாக ஸ்டெபிலிட்டி கிடையாது ஒன்று. ரெண்டாவது உங்களுக்கு இந்த பிரேக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, பிரேக்கிங் வந்து இந்த வண்டிக்கு 250cc உண்டான பிரேக்கிங் வந்து இதில் இல்லை. சேம் வந்து உங்களுக்கு NS 200 எடுத்துக்கங்க, NS RS 200, தென் இப்போ வந்திருக்க NS 400 இன்க்ளூடிங் அதில் கூட வந்து பிரேக்கே வந்து ஒழுங்காக சரியில்லை. அந்த 250cc கெப்பாசிட்டிக்கு வந்து அந்த பிரேக்கிங் வந்து சரியில்லை. ஸோ வந்து இப்போ வண்டியோட நெகட்டிவ் சைட்லாம் பார்த்தாச்சு, வண்டியோட பாசிட்டிவ் சைடு பார்ப்போம். வண்டியோட பாசிட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்வீஸ் வந்து பஜாஜ் எல்லா இடத்துல அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஸ்பேர் காஸ்ட்டும் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் நம்மளுக்கு மாட்ரேட்டாக நம்ம வேறு 250cc நம்ம பார்க்குறதோட இந்த 250ccயில் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் வரும் சர்வீஸ் காஸ்ட் வந்து. ஆனால் சர்வீஸ் தான் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க, அது வந்து வேறு டிபார்ட்மெண்ட். நீங்கள் ஸ்பேர் மட்டும் நீங்கள் பஜாஜ் ஜென்யூன் ஸ்பேரில் வாங்கிட்டு நீங்கள் ஒரு நல்ல மெக்கானிக் வெளில இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து சர்வீஸ் பண்ணிக்கங்க, அதுதான் பெட்ரு. ஷோரூமில் எடுத்துகிட்டு போய் விடாதீங்க, அது ரெக்கமெண்ட் கிடையாது. ரெண்டாவது நீங்கள் இதில் ஒரு பாசிட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்ல ஒரு டூரிங்
கம்ஃபர்டபுளான வெஹிக்கிள். ஆனால் அதுலேயே ஒரு சிக்கல் இருக்குது. இங்கே கீழே வந்து நாங்கள் எக்ஸ்டெண்டர் போட்டிருக்கோம். இந்த வண்டிக்கு எக்ஸ்டெண்டர் போட்டிருக்கனால வந்து கொஞ்சம் இப்படி அப்ஷிஃப்டாக இருக்குது ஹேண்டில் பாரு. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்டெண்டர் இல்லாமல் கீழே இருக்கிறப்போ இந்த இடத்துல பிடிச்சிருக்க மாதிரி இருந்துச்சு, ஸ்லைட்டாக முன்னாடி பெண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இப்போது இது மாற்றினதுக்கு அப்புறமேல் வந்து உங்களுக்கு அப்ரைட்டாக இருக்குது வண்டி. அப்ரைட்டாக இருக்கும் போது உங்களுக்கு ஓட்டுறதுக்கு வந்து நல்லா இருக்குது. இப்போ இந்த டயர் வந்து நாங்கள் என்ன மாற்றிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து 130 இருந்தது 150 மாற்றிருக்கோம், முன்னாடி 100 இருந்தது 110 மாற்றிருக்கோம். பின்னாடி மட்டும் டாமினர் 400ஓட அந்த டைமண்ட் கட் அலாய் வருது பார்த்தீங்களா, அந்த டைமண்ட் கட் அலாய் வந்து பேக்கில் போட்டிருக்கோம். ஸோ இதோட டீட்டெயில்டு வீடியோ வந்து தனியாக ஒன்று வந்துட்டுருக்கு. ஸோ அந்த வீடியோக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து வண்டி ஓவராலாக பாசிட்டிவ்ஸ் என்னென்ன இருக்குது, நெகட்டிவ்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பேசியாச்சு. இப்போ ஃபர்தராக நம்ம வந்து வண்டியை கொஞ்சம் இழுத்து பார்ப்போம். இப்போ பிரிட்ஜில் போயிட்டுருக்கோம். இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ அந்த 130 இருக்கும் போதெல்லாம் வந்து அந்த கார்னரிங் ஸ்டெபிலிட்டின்றது வண்டியில் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அளவுக்கு லீன் பண்ணலாம். அவங்களால ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி லீன் பண்ண முடியாது. லைக் ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் வந்து ஒரு வெர்டிக்கலாக இவ்வளோ தூரம் உங்களால் பண்ண முடியும்னா இதில் வந்து ஸ்லைட்டாக பெண்ட் பண்ணலாம், அவ்வளோதான். ஏன்னா இதோட ஏரோடைனாமிக்ஸ் எல்லாமே வந்து டூரிங்காக ரெடி பண்ணது. ஸோ இந்த ஜிக்ஸாக் அதுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணல இந்த வண்டி. ஸோ பிரிட்ஜுக்கு கீழே நம்ம இறக்க வேணாம், ஆக்சுவல் பவர் தெரியாது. அந்த ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ரோடு வரும்போது நம்ம வண்டியை கொஞ்சம் இழுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ரிஃபைன்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இப்போ இந்த வண்டி வந்து 8K கிலோமீட்டர் ஓடி இருக்குது உங்களுக்கு. அது நான் 5K கிலோமீட்டர்லேயே வந்து அந்த இன்ஜின் ஒரு மாதிரி கலகலகலகலகலன்ற சவுண்டு வர ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு. ஓகே கைஸ், நேர் ரோடு வந்துருச்சு. நான் அதை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ லைட்டாக வண்டி ரெப் பண்ணி பார்ப்போமா? ஓகே, இப்போ 6th கியரில் 70 இருக்குது. இங்கே பாருங்கள், லைட்டாக ஷிஃப்ட் பண்ணுறேன். 80 இன்னும் லைட்டாக ஷிஃப்ட் பண்ணுறேன். 90 100 1 2. ஆனால் இதோட நான் டாப் ஸ்பீட் ரன் வந்து பண்ண போகிறது இல்லை. ஏன்னா ரைடிங் கியர் வந்து நான் எதுவுமே போட்டுட்டு வரல. ஆனால் இதை வந்து நான் ஒரு தடவை டாப் ஸ்பீடு வந்து செக் பண்ணியிருக்கேன். இதோட டாப் ஸ்பீடு வந்து மேக்ஸ் உங்களுக்கு ஒரு 135 to 140 ப்ளஸ் போகும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளான க்ரூசிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் வைசர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வித்தவுட் வைசர் வந்து உங்களுக்கு ஒரு 80 to 90 கம்ஃபர்டபுளான ஸ்பீடு. அந்த வைசர்லாம் போட்டு நீங்கள் பக்காவாக அந்த செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு 110 115 120 வரைக்கும் கூட போகலாம் தாராளமாக. ஏன்னா இந்த விண்டு பிளாஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு நேக்கட் பைக்னால உங்களுக்கு இந்த விண்ட்ஷீல்டெல்லாம் கொஞ்சம் டாமினர் 400 கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். டாமினர் 400 மாதிரி வைசர்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து இது இன்னும் பக்காவாக இருந்திருக்கும். ஹைவேலையும் வந்து அந்த விண்ட் பிளாஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் வண்டி ஓட்டுறதுக்கு வந்து நல்ல ஸ்டேபிளாக இருந்திருக்கும். ஆனால் வந்து இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிமிலராக வந்து நீங்கள் டாமினர் 400 என்னென்னலாம் இருக்கோ டூரிங் செட்டப் வந்து அதை அப்படியே நீங்கள் அதுலேருந்து கைட்டி எந்த ஒரு ஆல்ட்ரு பண்ணாமல் அப்படியே ரீஃபிட் பண்ண முடியும் உங்களால். அந்த டூரிங் வைசராக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து உங்களுக்கு டூரிங் வைசரு ஓகே. அப்புறம் பின்னாடி வந்து உங்களுக்கு அந்த டாப் பாக்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு இது தருவாங்க பாருங்கள், ரேக்கு. அந்த ரேக்கெல்லாம் வந்து நீங்கள் டாமினர் 400லேருந்து டாமினர் 250க்கு நீங்கள் அது எல்லாமே போடலாம். ஆனால் மேபி வந்து இப்போது டாமினர் 400லேயே அந்த டூரிங் வெர்ஷனுன்னு கொடுக்குற மாதிரி டாமினர் 250லேயும் நம்ம அந்த டூரிங் வெர்ஷனுன்றதை கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பஜாஜ் இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணுங்கள். ப்ளஸ் வேறு என்ன இந்த வண்டியில் நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த வண்டியில் வந்து ஒரு சிம்பிள் ரிவ்யூ இருக்கிறது, மனசில் இருக்கிறத நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த வண்டி வந்து இப்போது நல்ல ரிஃபைண்டாக சூப்பராக இருக்குது வண்டி இது. ஆனால் இதை நாங்கள் கொண்டு வர வச்சது, அந்த ரிஃபைன்மெண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வர வச்சோம். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5K கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, 5K கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறமேலுமே வண்டியிலேருந்து அந்த இது வர ஆரம்பிச்சிச்சு, இன்ஜின் நாய்ஸ். எப்படி சொல்கிறது, அந்த ஒரு புது வண்டிக்கான ஃபீலே இல்லை. ஒரு 5000 கிலோமீட்டரே ஒரு மாதிரி கலகலன்னு ஒரு 15-20K நல்லா அடிச்சு இதுவாக ரஃப் அண்ட் டஃபாக ஓட்டினா வண்டி எப்படி இருக்கும், அந்த மாதிரி கலகலன்னு சவுண்டு. இட்ஸ் குட். ஆனால் அது பரவாயில்ல, அப்பப்போ டூரிங் போயிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த வண்டியோட ஓனர் வந்து சிட்டி யூஸ் தான் ஃபுல்லாக, அதுவும் ரொம்ப பார்த்து வண்டி ஓட்டுவான். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோன்னா, ஷோரூமில் நம்ம போய் கேட்டாலும் பஜாஜ் பைக்கு இது அப்படி தான் இருக்கும், இந்த ப்ராப்ளம் என்னன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினில் இருக்க ஸ்பார்க் ப்ளக்கை கைட்டு தூக்கி போட்டு இரிடியம் ஸ்பார்க் ப்ளக் மாற்றியாச்சு. லிக்விமாலி ஆயில் வந்து ஃபுல் சிஸ்டம் ஆயில் லிக்விமாலி வந்து போட்டிருக்கு. இத்தனைக்கும் இவன் வந்து ஒரு 3500 கிலோமீட்டரில் ஆயில் சேஞ்சு லைனாக பண்ணிடுறான். ஸோ வந்து வண்டி இப்போ அந்த கலகலன்ற சவுண்டெல்லாம் வந்து இல்லை, கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. இங்கே பாருங்கள்.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஹை கிரேட் ஆயிலாக இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி 1040 யூஸ் பண்ணலாம். மேபி மோட்டூல் அதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் ஷெல் யூஸ் பண்ணலாம், ஆர் லிக்விட் ஆயில் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த யமஹாலே வந்து ரேசிங் ஆயில் ஒன்று வருது பாருங்கள், ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் ரெக்கமெண்டபிள் தான். மேபி மோட்டூல் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் மோட்டூல் வந்து ஆல்ரெடி நம்ம தேவா ப்ரோவோட டாமினர் 400லேயும் மோட்டூல் தான் போட்டோம். ஆனால் மோட்டூல் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே, ஃபைனலாக இந்த வண்டியோட மைலேஜ் பற்றி பார்த்துருவோம். மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும் இந்த வண்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 to 100 அந்த ஸ்பீடில் ஓட்டினீங்கன்னா ஒரு 30-32 அந்த ரேஞ்ச் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு அப்பப்போ ஒரு 110, 115 அதுக்கப்புறமேல 80, 100 அந்த மாதிரி ஒரு மாட்ரேட் ஸ்பீடில் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா மைலேஜ் வந்து உங்களுக்கு அரௌண்ட் 27, 28 அந்த மைலேஜ் வந்து வருது. ஸோ 250cc இது குட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அது சொல்ல தெரியல எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு. இது வந்து அவ்வளோ தரும். ஓகே கைஸ், இப்போ ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். வண்டி எப்படி இருக்குது? வண்டி வந்து நல்ல தரமான வண்டி, சூப்பரான வண்டி, கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பல்சரியாக வந்து இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணியே ஆகணும். ஸோ ஓவராலாக என்னோடய ரிவ்யூ இது தான். வண்டி இது வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வண்டி தாராளமாக வாங்கலாம். இந்த வண்டி யார் யாருக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிறவங்களும் சரி, காலேஜ் போகிற பசங்க, ஒர்க்குக்கு போகிறவங்க, டூரிங் அந்த மாதிரி போகிறவங்க, அவங்க எல்லாருமே இந்த வண்டி தாராளமாக எடுக்கலாம். உங்களுக்கு ஒரு டீசெண்டான மைலேஜ் 28 to 30, அதுக்கப்புறம் சர்வீஸ் காஸ்ட்டும் கம்மி, ஸ்பேர் காஸ்ட்டும் கம்மி உங்களுக்கு, ப்ளஸ் வண்டி மெயின்டெனன்ஸும் வந்து உங்களுக்கு கம்மியாக வரும். ஆனால் ரிலையபிலிட்டி அப்படின்றது கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அது மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அப்பப்போ நீங்கள் வந்து ஒரு மேஜர் சர்வீஸ் பண்ணி வண்டியை வந்து பர்ஃபெக்டான ஒரு இதிலே நீங்கள் மெயின்டெனன்ஸ்லேயே வச்சுருந்தீங்கன்னா பக்காவான வண்டி, செம ஒர்த்து. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம், ரெக்கமெண்டபிள் தான், வாங்கலாம் இந்த வண்டி. ஸோ வந்து இப்போது ஓவரால் ஒரு ரிவ்யூ பார்த்துட்டோம். அடுத்து வந்து இப்போது டூரிங் ரிவ்யூவுக்கு போவோம். அந்த வீடியோ வந்து ஆன் தி வே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் மக்களே, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு இந்த டாமினர் 250 டவுட் இருக்குது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எந்த வண்டி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வண்டியை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வண்டியை நான் ரிவ்யூ பண்ணுறேன். ப்ளஸ் இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி ரொம்ப இன்டெப்த்தாக அந்த கம்பெனியோட ஸ்பெக்ஸ்குள்ளெல்லாம் போகாமல் ஓவராலாக வண்டி ஓட்டுறதுக்கு ஃபீல் எப்படி இருக்குது, அந்த மாதிரி வெறும் ஒரு காமன் மேனாக எப்படி நம்ம வண்டிலாம் இருக்கணும்னு யோசிப்போமோ, முடிஞ்ச அளவுக்கு நான் அப்படி அந்த என் ரிவ்யூவை கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரிவ்யூ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் ரிலீவ் பண்ணிட்டு போங்க. ஸோ until then, take care guys, bye bye, have a nice day.